ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம டி நடராஜன் தமிழக வீரர் அவர் பார்த்தீங்கன்னா இப்போது இந்திய அணியில் இணையத்துக்கான சான்ஸ் இருக்குங்க. ஆமாங்க, என்ன ப்ரோ சொல்கிறீங்க, வேர்ல்டு கப் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, வேர்ல்டு கப்பில் ஒரு விளையாட்டுக்கான சான்ஸ் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிச்சு எல்லாமே பவுலிங் பிச்சு தாங்க. எல்லாம் ஃபாஸ்ட் பவுலருக்கான ஹெல்ப்பு தான். அதை பற்றி ரோஹித் சர்மா ரீசெண்டாக இன்றைக்கி மார்னிங் தகவல் விட்டுருக்காரு. நாங்கள் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதிர்பார்த்த மாரி பிச்சு இல்லை, நாங்கள் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி தான் 4 ஸ்பின்னரோட வந்தோம். ஆனால் அது கொஞ்சம் எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்குது. கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா சீமரோட வந்திருந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். அதை நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். அதனால் கண்டிப்பாக நாங்கள் இந்த சூப்பர் 8 சுற்று வரும்போது கண்டிப்பாக ஒரு சீமரை அணியில் எடுத்துகிட்டு வரத்துக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். பேக்கப் பிளேயரில் நிறைய சீமர் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு சீமரோட கண்டிப்பாக வருவோம் டீம் சூப்பர் 8 அப்படின்னு சொல்லிட்டு சில பல தகவல் சொல்லியிருக்காரு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எதனா ஒரு ஸ்பின்னர் 4 ஸ்பின்னரில் ஐ திங்க் குல்தீப்பில் சகால் யாருனா ஒருத்தர் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்குவாடில் கண்டிப்பாக டி நடராஜன் எடுத்துகிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பீமர் அவர் மட்டும்தான் இருக்கார். ஹர்தீப் சிங் இருக்கார். அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இப்போ கரண்ட் ஃபார்மில் டி நடராஜன் தான் ஐபிஎல்ல செம பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இப்போது சப்போஸ் ஹர்தீப் சிங்க்கு எதனா ஒரு இன்ஜுரி ஆனால் கூட கண்டிப்பாக பேக்கப் ஃபாஸ்ட் பவுலராக இவர் வச்சுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். பேக்கப்பில் ஆவேஷ் கான் இருக்காருங்க, கலீல் அக்மர் இருக்காங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் ரீசெண்ட் டைம் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டி நடராஜன் தான் இருக்கார். அதனால் கண்டிப்பாக டி நடராஜனை இந்திய அணியில் எடுத்துகிட்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குங்க. இந்த சூப்பர் 8 போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னரை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு சீமர் எடுத்துகிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அது டி நடராஜனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. முக்கியமாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு காரணமே ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் தாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் அந்தளவுக்கு சூப்பராக போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டி நடராஜன் அன்னைக்கு வந்தார்னா கண்டிப்பாக சம பலமாக இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் பவுலர், T20க்கு முக்கியமாக ஸ்பெஷலிஸ்ட்டு ஏக்கர் கிங். அதனால் டி நடராஜன் வரேன்னு சொல்லியிருக்குது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குதுங்க. இந்திய அணிக்கு கூடுதல் பலம் தான். ஏன்னா பும்ரா, அப்புறம் நம்ம சிராஜ், ஹர்தீப் சிங் இவங்களாம் நல்ல ஃபாஸ்ட் பவுலர் தான். சப்போஸ் இவங்களுக்கு என்ன இன்ஜுரி ஆச்சுன்னா கண்டிப்பாக பேக்கப்பாக டி நடராஜன் கண்டிப்பாக டீமில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு அது சாத்தியம் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. எனக்கு டி நடராஜன் வந்தால் கண்டிப்பாக சந்தோஷம் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பில் தமிழக வீரர் ஒருத்தர் கூட இல்லை. இந்திய அணி தமிழக வீரரோட யாருனா ஒருத்தர் இருந்து வேர்ல்டு கப் அடித்தா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு கப் அடிக்கும்போது தினேஷ் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வீரர் இருந்தாங்க. இந்த வாட்டி கப் அடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஸ்டேட் பிளேயர் இருக்கணும் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் டி நடராஜன் இந்திய அணிக்கு வருது உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டி நடராஜன் யாரெல்லாம் பிடிக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.